ஐ ஹோப் பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் லேயர் சர்வீஸ் அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். யா அப்ளிகேஷன் லேயர்ஸ் வந்து OSI மாடலோட லாஸ்ட் லேயர்ஸ். அந்த அதோட வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் பேசிக்ஸ். கிளைண்ட் மீன்ஸ் யூ மொபைல் அண்ட் லேப்டாப். கிளைண்ட்டுக்கு தேவையானது நம்ம ரெக்யூப்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்குறோம். அதாவது இப்போ நம்மளே கிளைண்ட் மாதிரி தான் ஃபார் கூகுள் ஆர் வாட் எவர் இட்ஸ். ஏன்னா ஃபீட்பேக் கேட்குறாங்களே, இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நல்லா இருக்கா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க பில்ட் பண்ணது நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லைக் கூகுள் மேப்ஸ் அண்ட் இமெயில்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப், லைக் ப்ரொவைடிங் சர்வீஸ் டேட்டா, லைக் யூடியூப்ல இருக்க நம்ம ஷார்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ். இந்த வீடியோவில் நீங்கள் யூடியூப்ல தான் பார்த்துருப்பீங்க. அது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த டேட்டா வீடியோ வந்து சர்வரில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. Your browser, your open browser, a search engine like google.com, and then your device client வந்து send request to the Google server, uh, சென்ட் ரெஸ்பான்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ். அது வழியா, அதாவது ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நான் ஒரு கிளைண்ட் யூசர்ஸு, நான் ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறேன், அதாவது google.com தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபோன்ஸில் கேஜெட்ஸில் போயிட்டு www.google.com டைப் பண்ணுறேன். அது கூகுள் சர்வரில் போயிட்டு ஓகே இவங்க இந்த யூசர்ஸ் வந்து எங்களை ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். இதுதான் டேட்டா சென்டர் ஃபார் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா த கிளவுட் யூசி லைக் டேட்டா சென்டர். அதாவது வானத்தில் வந்து மூட்டம்லாம் இருக்குல்ல, அது வந்து க்ளவுடாக எவ்வளோ க்ளவுடு நிறைய இருக்குது, அதை ஃபுல்லாகவே டேட்டாவை கன்சிடர் பண்ணி டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரேக்காக போட்டு டேட்டா நிறைய வச்சுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து சம் லாட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் விட்டிஸ் போயிட்டே வந்துட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு யூடியூப்ல நிறைய இருக்குது டேட்டா சென்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இன்சைட் இட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெனி சர்வீசஸ் லைக் வந்து டிஎன்எஸ் சர்வர், அண்ட் தென் வந்து வெப் சர்வர், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சர்வர், டிஹெச்சிபி சர்வர், எஃப்டிபி சர்வர் அண்ட் எஸ்எஸ்ஹெச் சர்வர். ஈச் சர்வர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். ஓகே, போன வீடியோவில் நம்ம பாதி தான் சொல்லுவோம், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். லைக் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ், வெரி ஈஸி திங்க் ப்ரோட்டோகால்ஸ். ப்ரோட்டோகால்ஸ் வந்தனாலே நீங்கள் என்னென்னா ரூல்ஸ், லைக் இப்போ நம்ம எப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது, டிராஃபிக் ரூல்ஸ், அது மாதிரி வந்து நெட்ஒர்க்கிங்க்கு ரூல்ஸ் இருக்குது, அதுபடி தான் அந்த நெட்ஒர்க் ஃபாலோ பண்ணணும், அதுபடி தான் அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து டொமைன் நேம் சிஸ்டம் ஏற்கனவே நம்ம பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எது யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லினா கன்வெர்ட் வெப்சைட் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். அதாவது இப்போ நம்ம வந்து google.com வந்து நம்ம டைப் பண்ணுறோம், ஆனால் அந்த சர்வர் வந்து google.com போவாது, அது google.comக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வந்து இதுவாக போயிட்டு அண்ட் தென் வந்து அந்த சர்வர் ரீச் ஆகி இந்த சர்வர் இந்த நம்பர் தானே செக் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்மளுக்கு வந்து அந்த சர்வர் வரும். ஆனால் வரும்போது நம்பராக வரும், இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து www.google.com வரும். பிகாஸ் ஏன் மீன்ஸ் நம்மளால வந்து நேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், தவிர நம்பரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். லைக் வந்து 192.168 அது மாதிரி. ஃபோன் நம்பர் ஈஸியாக, ஏன்னா அது 10 digit நம்பர். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி மாதிரி டாட் டெசிமல் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால என்ன சொன்னாங்கன்னா நேம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கனால நேமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஎன்எஸ் சர்வர் யூஸ்ட் லைக் திஸ். தென் இது மாதிரி தென் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் அது மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து எஸ்எஸ்ஹெச். எஸ்எஸ்ஹெச்னா என்னன்னா செக்யூர் செல். அது வந்து செக்யூர் செல் மீன்ஸ் ஒர்க்னா ரிமோட் லாகின். அதாவது இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணனா ரிமோட் லாகின் மூலிமா ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி. செக்யூர் செல் வந்து நார்மலாக உங்கள் விண்டோஸில் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ரிமோட் ஆக்சஸ் லாகின் பண்ணிவிட்டு அதோட அதாவது யார் உங்களை ஆக்சஸ் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஐடி, அவங்களோட லைக் அந்த சிஸ்டம் அதெல்லாம் வந்து அந்த யூனிக் ஐடி இருக்கும், அதெல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது பதிலாக இருக்கனால லைக் வந்து ரிமோட் ஆக்சஸ் சம் நிறைய டூல்ஸ் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் அட்மின் கண்ட்ரோல் சர்வர் ஃப்ரம் ஹோம். அதாவது இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்திங். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சர்வரில் வேலை செய்கிறாங்க, ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துறாங்க. அவங்க எப்படி இந்த சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்? த்ரூ பார்த்தீங்கன்னா ரிமோட் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க ஹோம்லேருந்தே வந்து அவங்க அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணலாம் த்ரூ இந்த நெட்வொர்க் மூலிமா. அண்ட் தென் ரிமோட் இந்த எஸ்எஸ்ஹெச் செக்யூர் செல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து என்கிரிப்ட் சேஃப்ட் பெட்டர் தென் டெல்நெட். ஓகே, அண்ட் தென் எஸ்எம்டிபி
சென்ட் மெயில். ஓகே. இது சென்ட் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் இமெயில்ஸ். யூஸ் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25. இப்போ எதனா ஒரு மெயில் சென்ட் பண்றீங்கன்னா வந்து போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 போர்ட்ஸ். அந்த 25 போர்ட்ஸ் வழியா தான் வந்து சென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ சென்ட் எ மெயில் எஸ்எம்பிடி சென்ட் டு சர்வர் அண்ட் தென் வந்து POP3, POP3, received email, downloads, downloads email, and then வந்து பார்த்தீங்கன்னா யூசர் போர்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1110. இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கெட் டெலிட்டட் ஃப்ரம் தி சர்வர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து IMAP. இது வந்து ரிசீவ்டு மெயில் சிங்க்ரனைசேஷன்ஸ். ஆக்சஸ் மெயில் போர்ட்ஸ் ஒன்று வந்து 143. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஸ்டே ஆன் சர்வர் யூ கேன் சி இன் மல்டிபிள் டிவைஸ். அதாவது இப்போ நம்ம இன்பாக்ஸ் மாதிரி லைக் இன்பாக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபோனில் யூஸ் பண்ணுறோம், லேப்பில் யூஸ் பண்ணுறோம், மெயிலை வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே மெயிலை நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணால் பார்த்துக்கலாம். அது மாதிரி தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HTTP/HTTPS. வாட் இஸ் இஸ் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். HTTP மீன்ஸ் அந்த HTTPS தான் வந்து அந்த செக்யூர் தான் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் வெப்சைட்ஸ். அண்ட் தென் HTTP வந்து 80 போர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க, நாட் செக்யூர். HTTPS வந்து போர்ட்ஸ் 4-3 இன்செக்யூர் மோஸ்ட்லி. அண்ட் தென் ப்ரௌசர் ரெக்யூஸ்ட் வெப் பேஜ் சர்வர் சென்ட் HTML ஃபார்மேட். ஏன்னா வந்து எல்லாமே HTML ஃபார்மேட்டில் தான் ஃபர்ஸ்ட் சென்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது போன வீடியோவில் சொல்லியிருப்போம். லைக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் அண்ட் தென் போர்ட்ஸ் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 20 or 21 கண்ட்ரோல் டேட்டா வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபோட்டோ சம்திங் எதனா ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களா ஒருவோட வெப்பேஜ்லையோ அண்ட் தென் சம்திங் எதனா ஒரு லைக் கவர்மெண்ட் வெப்பேஜில் சம்திங் எதனா ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, உங்களோட ப்ரூஃப் கேட்குறாங்க, அதெல்லாம் அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் வழியாக தான் அது அப்லோட் ஆகும். அண்ட் தென் வந்து DHCP இட்ஸ் கிவ் IP ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அது DHCPயை வந்து எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வைஃபை எப்போல்லாம் ஆனில் இருக்கோ, நீங்கள் எப்போ உங்கள் சிஸ்டமோ லேப்டாப்போ வாட் எவர் ஃபோன் கேஜெட்ஸ் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வைஃபை ஆன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ண தேவை. when you connect Wi-Fi, IP is assigned automatically. ஓகே, அது ஐபியும் அசைன் பண்ணும், அதே மாதிரி வந்து உங்களோட பாஸ்வேர்டை அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு எவ்ரி திங் இஸ் ஒர்க். ஓப்பனிங் ஏ வெப்சைட் டைப் வந்து www.example.com, google.com. I give an IP address. Browser send HTTP request. Web server send HTML page. Browser show website. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். Client DNS server and then server response and then client. இப்படி தான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் பாஸ் ஆகுது. URL வந்து பார்த்தீங்கன்னா URI, URL, URN. Super simple. It's like URI means full address, everything. Example HTTPS and then வந்து www.example.com/page.html. ஓகே, அண்ட் தென் வந்து இப்போ ஒரு வெப்சைட்லயோ சம்திங் எடுக்கிறீங்களா, அது எந்த ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னா HTML தான் ரன் ஆகும். அண்ட் தென் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் HTTPS, டொமைன் வந்து அது பாத் வந்து இந்த HTTP இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. URL வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லொகேஷன்ஸ் யூசர் டு ஆக்சஸ். அண்ட் தென் URNனா ஒன்லி நேம், நோ லொகேஷன்ஸ். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டெல்நெட் SSH. ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்நெட் அண்ட் SSH. செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்நெட் அவ்வளோவா கிடையாது. அண்ட் தென் SSH வந்து செக்யூர்டாக நீங்கள் அது டேட்டா வந்து பிளெயின் டெக்ஸ்டாக பண்ணோம், பட் SSH வந்து செக்யூர்டாக வந்து உங்களோட இது பண்ணோம். போர்ட் வந்து 23 and 22. ஆல்வேஸ் யூஸ் SSH. அதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் செக்யூரிட்டி. இமெயில் ஒர்க்கிங் ஈஸி. யூ சென்ட் எ மெயில், ஓகே, SMPT, and then mail received store its, and then receive opens mail, and then pop download IMAP view the mail. இதே மாதிரி இமெயிலுக்கு ஒரு லேயருக்கு ஒரு லைக் போர்ட்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா FMTP அண்ட் தென் வந்து POP அண்ட் INAP இது வழியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ரியல் டைம் சர்வீசஸ் லைக் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, யூடியூப் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறோமா, இமெயில் வந்து லைக் ஜஸ்ட் ஃபார் மெயில் சென்டிங், அமேசான் வந்து ஷாப்பிங்கா, இதுதான். அண்ட் தென் ஆல் யூசர்ஸ் கிளைண்ட் சர்வீஸ் சர்வர் ப்ளஸ் ப்ரோட்டோகால். ஓகே, ஃபைனல் ஷார்ட்கட் சம்மரி சிம்பிள் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரெக்வெஸ்ட், சர்வர் ரெஸ்பான்ஸ்,
டிஎன்எஸ் வந்து நேம் ஆஃப் ஐபி அட்ரஸ், ஹெச்டிடிபி வந்து வெப் ப்ரௌசர்ஸ், அண்ட் தென் வந்து எஃப்டிபி வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அண்ட் தென் எஃப்எம்டிபி வந்து சென்ட் மெயில். இப்போ நம்ம என்ன மெயில் சென்ட் பண்ணோம்னா இது வழியாக தான் போகும். அண்ட் தென் பாப் அண்ட் தென் ஸ்லாஷ் ஐஎம்ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் மெயில். அண்ட் தென் டிஹெச்சிபினா அசைன் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்ஹெச்னா வந்து செக்யூர்ட் ரிமோட் ஆக்சஸ். இது வந்து எஸ்எஸ்ஹெச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனி வீடியோ நான் வந்து இன்னொரு நாளைக்கு போடுறேன். அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பேசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் guys, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.